மகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் மலர உள்ள விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புதுவருட நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றோடு இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 38வது வருஷமாகிய குரோதி என்கின்ற இந்த வருஷம் நிறைவு பெற்று நாளை அதிகாலையிலே இன்று பின்னிரவு அதிகாலை இந்த விஸ்வாவசு என்கின்றதாகிய வருஷம் 39வது வருடமாக மலர்கின்றது. எனவே இன்று பின்னிரவு 2:29 பாக்கிய பஞ்சாங்கப்படியும் பின்னிரவு 3:21 திருக்கணித பஞ்சாங்கமும் இந்த வருஷ பிறப்பை போட்டிருக்கிறார்கள். சூரியன் மறைந்த பின்புதான் இந்த வருஷம் மலர்கின்றது. எனவே சூரியன் உதித்த பின்புதான் நாம் இந்த கொண்டாட்டங்கள். எனவே சித்திரை மாதப்பிறப்பு என்பது சூரியன் உதிக்கின்ற பொழுது, சூரிய உதயத்தை கண்டுதான் மாதப்பிறப்பு. அந்த வகையிலே நாளைய தினம் திங்கட்கிழமை சித்திரை மாதப்பிறப்பு, சித்திரை புது வருஷம் விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் மலர இருக்கின்றது. இன்றோடு நாம் இந்த குரோதி என்கின்ற வருஷத்துக்கு விடை கொடுத்து நாளை மலர இருக்கின்ற விஸ்வாவசு என்ற புது வருஷத்தை இன்முகத்தோடு வரவேற்பதோடு இந்த விஷு புண்ணிய காலம் என்று இன்று இரவு 10:29 முதல் நாளை காலை 6:29 வரையிலே இந்த விஷு புண்ணிய காலம் குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே அதிகாலையிலே நாளைய தினம் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுது இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்து நீர் இது ஒரு மருந்து நீராக, ஒரு காஷாயமாக இந்த மருத்து நீர் பல்வேறு வகையான திரவியங்கள்லாம் இதில் போடப்படும். தாழம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுகிராந்தி, ஸ்ரீதேவியா செங்கல் நீர், பில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோரோச்சனை, மஞ்சள், திப்பிலி, மிளகு, சுக்கு, இன்னொரு திரவியங்களெல்லாம் அந்த ஒரு பானையிலே நிறைய தண்ணீர் விட்டு அடுப்பிலே வைத்து அரைப்பானை வற்றுகின்றவரை காய்ச்ச வேண்டும். அது தண்ணீர் வற்றுகின்ற பொழுது எல்லாம் கலவட்டு காஷாயமாக வருகின்ற பொழுது அந்த ஆலமிலையை தலையிலும் அதேபோல் இலவமிலையை பாதத்திலும் வைத்து இந்த மருத்து நீர் ஸ்நானம் செய்து பெரியோர்களை, பெற்றோர்களை, வயதான தாத்தா பாட்டிமார் இருந்தால் அவர்களை எல்லாம் வணங்கி ஆசி பெற்று புத்தாடைகளை வாங்கிக் கொள்வது. அந்த முறையில் இந்த புத்தாடை என்பது சிகப்பு அல்லது நீலம் ஆடைகள், சிகப்பு அல்லது வெள்ளை நிற ஆடைகள் என்று 2 பஞ்சாங்கங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இல்லாவிட்டால் சிகப்பு அல்லது வெள்ளை அல்லது நீலக்கரை அமைந்த ஆடைகள் அணிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாகவும் இந்த வருஷத்துக்குரிய ஆடைகள். இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரம் என்று இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே சில நட்சத்திரங்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என்கின்றதாகி இந்த நட்சத்திரங்கள்
கண்டிப்பாக இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரம் என்று இந்த வருடத்திலே கண்டிப்பாக அவர்கள் இந்த மருத்தினை தேய்த்து ஸ்நானம் செய்து இறை வழிபாடு ஈடுபட்டு இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருமார்களையும் வணங்கி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் இது தமிழ் சிங்கள புத்தாண்டாக மலர்வதனாலே பௌத்த சிங்கள மக்களும் இந்து தமிழ் மக்களும் இந்த புது வருஷத்தை கொண்டாடுகின்றனர். எனவே நாம் இந்து தமிழ் மக்கள் இவ்வாறு மரத்தினீர் வைத்து புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடு செய்து பெரியோர்களை வணங்கி உறவுகளோடு விருந்து பரிமாறி உண்ணுவது போல பௌத்த சிங்கள மக்களும் எண்ணெய் ஸ்நானம் செய்து அவர்களுடைய பன்சலையிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து மதகுருமார்களை வணங்கி ஆசி பெற்று புத்தாடை அணிந்து பட்டாசுகள் கொளுத்தி வீர விளையாட்டுகள் மனதன் ஓட்டு போட்டி சைக்கிள் ஓட்டு போட்டி மணல் மூடை கட்டி அழிவது ஊஞ்சல் ஆடுவது போன்ற வீர விளையாட்டுகள் இவ்வாறெல்லாம் இந்த சிறப்பாக சித்திரை புது வருஷத்திலே நடைபெற திருவள்ளுவர் கூட்டி இருக்கின்றது. நாமும் இந்த சித்திரை புது வருஷமாகிய விஸ்வாவசுவேன் என்ற நாமத்தோடு கூடிய இந்த வருஷத்தை இன்முகத்தோடு வரவேற்று மலர்கின்ற வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளையும் மலர்கின்ற சித்திரை புத்தாண்டு விஸ்வாவசு வருஷ நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகின்றது. குருத்தோலை, அதாவது இயேசு ஜெருசலேமை நோக்கி பயணிக்க தொடங்குகின்றார். ஜெருசலேம் என்பது இஸ்ராயல் மக்களுடைய இதயமாக விளங்குகின்றது. கடவுள் கூடாரம் அமைத்து அந்த இடத்திலே வாழுகின்றார். இந்த உலகத்தினுடைய மையம் அதுதான் என்று ஜெருசலேம் நகர் கடவுளினுடைய பிரசன்னம் என்று நம்புகின்ற இந்த மக்கள் மத்தியிலே இந்த எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார். இப்படி அவர் பல தடவைகளிலே இதற்கு முன்னதாக ஜெருசலேமுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் தெரியும் இந்த முறை அவர் செல்லுகின்ற இந்த ஜெருசலேம் பயணம் அவருடைய இறப்பை நோக்கி, அவருடைய பணியினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றார். இந்த மக்கள் எல்லோரும் ஒரு அரசர் வருவார், தங்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுடைய கனவு வித்தியாசமானதாக இங்கு இடம்பெறுகின்றது. இது ஒரு பெரிய கடவுள் மேடையேற்றுகின்ற ஒரு பெரும் நாடகம், பலிக்களம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பயணத்தின் பொழுது மக்கள் கூட்டம் இவரை வரவேற்கின்றது. ஒரு கழுதையிலே ஏறி அவர் செல்லுகின்றார். குதிரையில் செல்லுவார் என்று எதிர்பார்த்திருந்த மக்கள் மத்தியிலே இவர் ஒரு கழுதை குட்டியிலே ஏறி செல்லுகின்றார். குதிரையிலே செல்லுகின்ற பொழுது அவன் ஒரு படை வீரன், அவன் ஒரு அரசன், மன்னன், அவன் பயங்கரவாதத்தினுடைய தலைவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த இயேசு ஒரு கழுதை குட்டி மீது ஏறி செல்லுகின்ற பொழுது அவர் சாந்தமானவர், அன்புள்ளம் கொண்டவர், இரக்கம் கொண்டவர். அவருடைய ஆட்சி இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கடந்த ஒரு ஆட்சி. அப்பொழுது மக்கள் தாமாகவே இந்த ஒலிவ கிளைகளை எல்லாம் எடுத்து ஒரு அரசனை வரவேற்பது போல, அவருடைய ஊர்வலத்திலே கலந்து கொள்வது போல, அவருடைய பாதையிலே அதை போட்டு தங்களுடைய கரங்களிலே எழுவர்கள் இந்த ஒலிவ கிளைகளை எடுத்து ஓசான்னா என்று சொல்லி அவருடைய புகழை பாடுகின்றார்கள். இது ஒரு நற்செய்தியாளருடைய கண்ணோட்டத்திலே
கிறிஸ்துவை ஒரு விடுதலை வீரராக, ஆன்மீக தலைவராக, ஒரு அரசராக சித்தரிக்கின்றார்கள். இங்கு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணானதாக, வித்தியாசமானதாக, உண்மை உள்ளதாக, நேர்மை உள்ளதாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி திரு அவையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடுகின்றோம், நினைவுபடுத்துகின்றோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்து இந்த வாரம் பூராக பரிசுத்த வாரமாக, புனித வாரமாக அனுசரிக்க கிறிஸ்தவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதனால இயேசுவினுடைய பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லியும் இந்த ஞாயிறை அனுசரிப்போம். கிறிஸ்துவினுடைய அந்த அரசாட்சி இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. ஜெருசலேமுக்கு அவர் செல்லுகின்ற அந்த பயணம் அவருடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பயணமாக அமைகின்றது. இது ஒரு சாவில் முடிவடைவதில்லை, அது உயிர்ப்பிலே முடிவடையும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த துன்பங்களை படுவதற்காக அவர் செல்லுகின்றார். உடலாலும் உள்ளத்தாலும் அவர் தாக்கப்படுகின்றார், துன்பப்படுகின்றார், பாடுகள் படுகின்றார். இந்த பாடுகளினுடைய வழியிலே நாங்கள் எங்களையும் இணைத்து நாங்கள் இந்த வாரம் பூராக இந்த புனித வாரத்திலே நாங்கள் நுழைவோம். நாமும் இந்த இயேசுவினுடைய பின்னால் ஓசான்னா பாடிக்கொண்டு, அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மீட்பர், விடுதலை வீரர், அவர்தான் எங்களுடைய கடவுள் என்று சொல்லி நாங்கள் இந்த இயேசுவின் பின்னாலே செல்வோம். இயேசுவோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஜெருசலேமை நோக்கி, ஒரு தியாக வேள்வியை நோக்கி, இறப்பை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். ஆனால் இந்த இறப்பை கடந்து நாங்கள் ஒரு புதிய வாழ்வுக்கு பிறப்போம் என்ற அந்த எதிர்நோக்கோடும் பயணிப்போம். இந்த வாரம் பூராக உங்களுடைய அனைத்து வாழ்வையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இதன் வழியாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு புது உணர்வும் புது மலர்ச்சியும் எழுச்சியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய அருள் நிறைவாக எங்களுக்கு கிடைப்பதனூடாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மீட்பிலே நாங்கள் கலந்து கொள்ள இறைவன் உங்களுக்கு ஏராளமான வரங்களை அருளுவாராக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள்.
அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்தில் இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.